ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரசப்பொடி எப்பயுமே நான் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா எங்கள் வீட்டில் அடிக்கடி ரசம் கேட்பாங்க பசங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா மிளகு, சீரகம், கொஞ்சோண்டு துவரம்பருப்பு, கொஞ்சம் மல்லி, இதெல்லாமே போட்டு வரமிளகா போட்டு நல்லா லைட்டாக பொன்வருளில் வறுத்துட்டு இதை மாதிரி குறன்னு அரைச்சி எடுத்துங்க. டக்குன்னு ரசம் வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது எப்பயுமே கடையில் வாங்காதீங்க, ரெடிமேட் பேக்கெட். அதில் அஜினோமோட்டோ இருக்கிறதுனால உடம்புக்கு நல்லதும் கிடையாது. மீஷோவில் வாங்கின பாக்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே போட்டு ஃபில் பண்ணி வச்சிங்கன்னா மிளகாத்தூள், மல்லித்தூள், காரத்தூள்ன்ட்டு ரொம்ப ஈஸியாக இருக்குது இது எடுத்து போடுறதுக்கு. அதனால தான் இது வாங்கினது. ஏன்னா ஒரு பாக்ஸாக ஓப்பன் பண்ணி போடுறது எனக்கு செட் ஆகலை. எங்கள் வீட்டில் ஒரே 3 நாளாக எறா வெரைட்டியாக தான் செஞ்சுன்னு இருக்கிறோம். எறா நிறையா வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதனால் எறா வடை, எறா குழம்பு, எறா தொக்கு இதை மாதிரி 3 நாளாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எறா தொக்கு செஞ்சாலே ரசம் தான் கேட்பாங்க எங்கள் வீட்டில். அதனால் ரசம் செஞ்சாச்சு. இந்த மாதிரி எறா செஞ்சுட்டு அந்த வானலில் கொஞ்சோண்டு ரைஸ் போட்டு பரட்டி கொடுத்தா எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்கள் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ.